என்னோட நேம் ஷாலினி. நான் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃப்டர் குழந்தைங்க இட்ஸ் அ பிரேக் எனக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து இட்ஸ் யூனிவர்ஸ் அமைச்சு வச்ச மாதிரி இட்ஸ் அ ஃப்ளாஷ். எனக்கு வந்து தரணி ப்ரோவோட கோர்ஸ் வந்துச்சு. லாங்காக தான் வந்தேன், ஏன்னா தரணி ப்ரோ மட்டும்தான் நம்பி தான் இந்த கோர்ஸ்க்கு நான் வந்தேன். என்ன நம்பலை நான். அவர்கிட்ட போனால் அவர் எப்படினாலும் என்னை எதுனாலும் அவர் என்னை பார்த்து கொண்டு போயிடுவாருன்றது நம்பிக்கையில் தான் நான் வந்தேன். என்னோடய மைண்ட் செட் அப்படியே டோட்டலாக ஷிஃப்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டேலே ஒரு கான்ஃபிடென்ட், என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோன்னு தெரியாமல் உள்ளே வந்தேன். பட் அப்படியே மிராக்கிள் மாதிரி என் லைஃப்பில் எல்லாமே மாறிச்சு. கான்ஃபிடென்ட் லெவல் செமையாக பூஸ்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணோடனே முதல்ல செய்கிறது என்னென்னா, உங்களோட மைண்ட் செட் தான் ஷிஃப்ட் ஆகும். இப்போ சோஷியல் ஈகிள் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சாலே இட்ஸ் ஐ யூஸ் டு சே லைக் டெம்பிள் ஆஃப் எனர்ஜின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்ஸ் யூ ஸ்டெப் இன் ஃபுல் ஆஃப் எனர்ஜியாக தான் இருக்கும். ரொம்ப மெல்ல, அதாவது ஒரு கைப்பிடிச்சு நம்மளை கொண்டு போவாங்க இல்லையா, அது மாதிரி இருப்பாங்க. அதாவது விஷ்ணுலாம் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபேஸையும் அவர் பார்த்து கேட்பார். அவர் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா நம்ம ஃபேஸை வச்சு அவர் அனலைஸ் பண்ணிடுவார். என்ன அவ்வளோ ஒரு ஹெல்ப் இருந்துச்சு எங்களுக்கு. டூல்ஸ் பற்றிலாம் எக்கச்சக்கமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இது இவ்வளோ ஈஸி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவு எங்களுக்கு நிறையா வந்து இங்கே வந்து எனக்கு கிடச்சிச்சு. தேங்க்ஸ் டு தரணி ப்ரோ அண்ட் டீம். டெஃபினட்டாக தரணி ப்ரோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எத்தனையோ பேரோட லைஃப்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மைண்ட் செட் ஷிஃப்ட் ஃபஸ்ட்டு இங்கே வந்த உடனே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா நாலேஜும் கிடைக்கும். தரணி ப்ரோ வந்து எங்களுக்குலாம் ஒரு காட்ஃபாதர்னு சொல்லலாம்.